ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரேஷியோனால என்ன? ஒரு ரெண்டு இதை கம்பேர் பண்ணுறது, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் டேர்ம் P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ட்ரிக்னாமெட்ரிக்ங்கிறது ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ட்ரையாங்கிள் இந்த ரேஷியோஸ் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரே எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் இதை வந்து நம்ம ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். பெர்பெண்டிகுலருங்க ஒன்றுமே இல்லை, 90 டிகிரி வர மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த லைன் டச் ஆகுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது கூட போயிட்டே தான் இருக்கும். ஸோ 90 டிகிரி. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இதை ஓன்னு வச்சுப்போம், இது ஏன்னு வச்சுப்போம், இது பின்னு வச்சுப்போம். இது இப்போ ட்ரையாங்கிள்லாம் 3 சைடுனாலே ட்ரையாங்கிள். ஸோ இந்த தீட்டா இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கா? ஸோ அந்த சைடு பேர் ஆப்போசிட் சைடு. பக்கத்துலேயும் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. அண்ட் தென் இந்த சைடு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா இருக்கிறது எந்த சைடு பெருசாக இருக்கோ, the longest or largest side of a triangle is called a hypotenuse. ஓகேங்களா? பித்தாகரஸ் தியரம்னு ஒன்று இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ரெண்டு சைடும் ஆட் பண்ணி இது பண்ணால் உங்களுக்கு ஹைப்போடெனஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ சைன் தீட்டான்னு ஒன்று பேசுவாங்க. சைன் தீட்டாங்கிறது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். காஸ் தீட்டான்னு ஒன்று பேசுவாங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். ஸோ சைனுக்கும் காஸ்க்கும் டினாமினேட்டர் ஹைப்போடெனஸ் வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் எழுதுனா அது அட்ஜசன்ட் எழுதணும். டேனுங்கிறது ஹைப்போடெனஸ் வராது. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேங்களா? அடுத்து சைன் அடுத்து கொசீக்கன் தீட்டான்னு ஒன்று பேசுவாங்க. இது என்னன்னா ஹைப்போடெனஸ் மேலே வரும். சைனுக்கு அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட். சீக்கன் தீட்டா இஸ் யுவர் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் பை அட்ஜசன்ட். அடுத்து காட் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். இதெல்லாம் வச்சு ஒரு சில ஐடென்டிஸ் நம்ம எழுதலாம். என்ன அப்படின்னா சைன் தீட்டா பாருங்க, கொசீக்கன் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண மாதிரி தானே இருக்கு. ஸோ 1 கொசீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா கொசீக்கன் தீட்டா வந்து 1 சைன் தீட்டான்னு எழுதலாம். இது நம்மளுக்கு ஆப்வியஸ் நமக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ காஸ் தீட்டாவை 1 சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். இங்கே வந்து எஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே சி வரணும், இங்கே சி வந்துச்சு அப்படின்னா எஸ் வரணும். அது நம்ம வச்சுக்கோங்க. டேன் தீட்டாவை 1 காட் தீட்டான்னு எழுதலாம். வேற என்ன எழுதலாம் அப்படின்னா அந்த டேன் தீட்டாவை பாருங்களேன், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். இது கரெக்டான்னு பாருங்க. ஏன்னா சைன் தீட்டாங்கிறது என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் ஹோல் டிவைடட் பை காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். இது எழுதுறப்ப என்ன வரும்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடெனஸ் இன்டு ஹைப்போடெனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ ஹைப்போடெனஸ் கேன்சல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். ஸோ டேன் தீட்டாவை இப்படி எழுதலாம். அடுத்து காட் தீட்டாவை அப்போ அப்படியே ரிவர்ஸா, ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தானே, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இது இல்லாமல் 3 ஐடென்டிட்டிஸ் இருக்குங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஐடென்டிட்டிஸும் 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் டேன் 1 பிளஸ் டேன் இங்கிட்டு வரணும். ரைட் சைடு தான் சீக்கனா கொசிக்கன் எதுனாலும் வரும். இங்கே நடுவில் ப்ளஸ் வரணும். ஓகேங்களா? சீக்கனுக்கு டேனு, காட்டு கொசிக்கன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஷியேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்குலஸில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன பேசுவாங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட்னு ஒன்று பேசுவாங்க. ஸோ இந்த குவாட்ரண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஐ ஹோப் இந்த ஞாபகம் வச்சுக்கோ. வெயிட் பண்ண ஏதாவது மிஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்து குவாட்ரண்ட்னு ஒன்று பேசுவாங்க. என்ன அப்படின்னா நம்மளோட கிராஃப் இருக்குல்ல, இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் இங்கே நம்ம -x -y தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்னா 4 பிரிச்சது தான் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்னாலே 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா 0 டிகிரி,
இது பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி ஆர் π/2 கூட, ஆர் டிவைடட் பை நினச்சிக்கோ, ஆர் π/2 கூட ரேடியனில் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஆர் π ரேடியன்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா 270 டிகிரி ஆர் 3π/2 ரேடியன்ஸ். அகைன் வந்து இது 360 டிகிரி ஆர் 360 டிகிரி ஆர் 2π ரேடியன்ஸ். இது இன்னும் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக பீரியாடிக் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ நீங்கள் 2πங்கிற பீரியடில் தான் பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 2π ஆட் பண்ண உங்களுக்கு திரும்ப இதே தான் வரும். இந்த குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் சொன்னால அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் தீட்டாவும் அதோட இன்வெர்ஸ் கொசீக்கன் தீட்டா இது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைன் நம்மளாவே போட்டுப்போம். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேன் தீட்டாவும் காட் தீட்டா அதோட இன்வெர்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் தீட்டா அண்ட் சீக்கன் தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், ASTCA, ஆல்ங்கிறப்ப எல்லாமே பாசிட்டிவ். அடுத்து எஸ்ங்கிறப்ப செகண்ட் குவார்டரில் சைன் அதோட இன்வெர்ஸும், டீங்கிறப்ப டேன் அதோட இன்வெர்ஸும், ஃபோர்த்தில் காஸ் அண்ட் செகண்டில் அதோட இன்வெர்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். எதில் எது பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியும்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் ஆங்கிள். அப்போ வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் cosecant A plus cot A equal to 11/2 அப்படின்னா தென் tan A என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேனுங்கிறது காட்டோட இன்வர்ஸ். ஸோ இதுக்கு அவங்க என்ன மெத்தடாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறப்ப தெரியும். 1/cosecant A plus cot A என்ன அப்படின்னா 11/2. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, அது 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்ண வேணாம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் cosecant A plus cot A minus 1/cosecant A plus cot A. இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 11/2 மைனஸ் இங்கே 2/11 மாறிவிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப 2/11. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா LCM மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா cosecant A plus cot A இது ஹோல் ஸ்கொயர்னு வரும், -1 டிவைடட் பை cosecant A plus cot A. ஓகேங்களா? which is equal to 121 minus 4 divided by 121 அப்படின்னு வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஸோ cosecant square A plus cot square A plus 2 cosecant A cot A -1. இது வந்து என்னென்னா 121ல் 4 போயிடுச்சுன்னா வரும் 117 டிவைடட் பை 121. கரெக்டாக? கரெக்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா cosecant நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 plus cot square equal to cosecant square அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த cosecant square மேலே 1 plus cot square A போடணும். இந்த 1 -1 கேன்சல் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து 2 காமனாக எடுத்துடலாம். 2 cot A கூட காமனாக எடுத்துடலாம். ஏன்னா இதில் காட் இருக்குது, இதுலேயும் காட் இருக்குது. என்ன வரும் அப்படின்னா இங்கே ஒரு 1 வரும், இல்லை இங்கே ஒரு cot A வரும். ஆக்சுவலாக இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னென்னா இந்த ரெண்டு டேமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 cot square A இருக்கும். இது வந்து அப்படியே +2 cosecant A into cot A அப்படியே இருக்கும். இது ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்குது, ஒரு cot A காமனாக இருக்குது. அதை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 2 cot A plus cosecant Aன்னு வரும். ஆக்சுவலாக டினாமினேட்டர் நம்ம விட்டுட்டேன். இந்த டினாமினேட்டர் டேர்மில் வந்து ஒரு cosecant A plus cot A இருக்குது. ஓகேங்களா? this is equal to 117/121. இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணி விடலாம். 2 cot A equal to 117/121.
நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா tan a தான் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 வந்து இந்த சைட் கொண்டுட்டு வந்துடலாம். 117 divided by 121 into 2ன்னு வரும். which is nothing but cot a equal to 117 divided by 242. நம்மளுக்கு tan வேணும். tan வந்து காட்டோட reciprocal. ஸோ tan a equal to 242 divided by 117. 22 சாரி கைஸ், சின்ன மிஸ்டேக் பண்ணியாச்சு. இங்கே வந்து 11 2 22 தான் வரும். ஸோ நான் 121 போட்டேன்னா LCM இருக்கிறப்ப 11 11 சார் 121 minus 2 2 சார் 4 divided by 11 into 22 தான் வரும். ஸோ 22 into 2 44. ஓகேவா? ஓகே, பை.